சும்மா அல்ல கையே இந்த வாடகை வாயிலோடலாம் மோதுறது இல்லை. மெயின் ரவுடியவன் இங்கே வா. நீ பேசாமல் இருந்தால் அந்த ஆள் மரியாதையாக இருப்பான். யார் மெயின் ரவுடி? இல்லைன்னு வச்சுக்க தெனா பிச்சு எடுத்து கூறு கூறாக போட்டு விட்ருவோம். சில கிளைமேக்ஸ்லாம் அந்த வெண்ணெய் வரும். அதுக்குன்னு ஓப்பனிங் சீன்லேயே வாடான்னு ஓடாடி அடிச்சு போட்டு போக வேண்டியதான படத்தை முடிச்சு விட்டுட்டு இவர் பார்த்துருக்கீல்ல. தூக்குடா வெட்டா அவனை ஆடா, நீ என்ன புடுங்குறியாங்க? வாடா வாடா ஆட்டிட்டு பிச்சைன்னு விட்டுரு. அவரை எப்படி சொல்றான்? அவரை பத்திரிக்கையில தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிறான். தீ பிடிக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர். நான் கூட என் தம்பியெல்லாம் கோவப்படுவாங்க. அல்ல கைகளோட மோதாத, வாடகை வாய்களோட பேசாத. எவன் மெயின் வில்லன்னு பாரு, அவன் அடி. காவல்துறை தலைவர் இருக்கார், டிஜிபி. பழைய காணொலி வீடியோக்களை எல்லாம் போட்டு இரு மாநிலங்களுக்குள்ள பதட்டத்தை உருவாக்காதீர்கள். யோ, நான் அடிச்சாலில் வச்சா அடிச்சு பேசி விடுறேன். கன்னடத்தில் செப்படா பெறையடா குறையடான்னு. நீ பழைய கடற்கரை எப்படி இந்த திமுகவுக்கு கல்லறையாச்சு? எந்திரிச்சு கேள்றா. ஏய் இங்க வாடா. யாரா நீ? ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கர்ல படுத்திருக்கான. யாரு நீ? என்ன புடுங்கின நீ? என்ன புடுங்கின நீ? வாடா வாடா. கடற்கரை என்னது? இல்லாத இடம் இல்லாத எங்க ஆத்தாப்பேன் ஏதோ ஒரு ஆத்துக்கரையில் ஒரு குடிசை போட்டான். ஆக்கிரமிப்பு. இது என்ன பூ? எல்லை தாண்டி வர்றான். என்னடா நடுக்கடலுக்குள்ள செக் போஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு இன வெறி அரசியல், இன வெறுப்பு அரசியல். அவர் பேசுறது ரொம்ப உறுப்பு அரசியலோ, ரொம்ப விருப்ப அரசியல் அவர் பண்றது. என் தம்பி விஜய் படத்தை நீ ஓடவில்லை. பதாகை கிழிச்ச. யாராவது உங்கள் பெற்ற தாயை உயிரோட வைத்துக்கொண்டு, அம்மாவுக்கு 2 சிறுநீர் இருக்கு, சிறுநீரகம், இது ஒரு 10 லட்சம், அதில் ஒரு 10 லட்சம், 20 லட்சத்துக்கு விற்கலாம். அம்மாவுக்கு இதயம் நல்லா இதய துடிப்பு இருக்கு, அதை பதிவு பண்ணால் ஒரு 1 கோடிக்கு விற்கலாம். அம்மாவுக்கு கண் பார்வை நல்லா இருக்கு, கண்ணை பதிவு செஞ்சா இது ஒரு 10 லட்சம், அது ஒரு 10 லட்சம், 20 லட்சத்துக்கு விற்கலாம் என்று எந்த மகனாவது விலை பேசுவானா? ஆனால் இவன் பேசுகிறான், பேசி செய்து கொண்டு இருக்கான், வித்து கொண்டு இருக்கிறான். பூமி தாய் மறுக்க முடியுமா? ஒன்னால மறுக்க முடியுமா? அதேதான் கடல் தாயை நாம் படுத்தி வச்சிருக்கிற பாடு. என் பிள்ளை எழுதியிருக்காங்க பாருங்க. பருவநிலை மாற்றத்தால் பனிப்பாறைகள் உருகி கடல் நீர் மட்டம் உயர்வதால் மீனவர்கள் தங்கள் இருப்பிடத்தை இழந்து வருகிறார்கள். மீனவர்கள் மட்டுமல்ல, மொத்த பேரும் மூழ்கி சாக வேண்டியதுதான். ஏன் பனிப்பாறை உருகுது? புவி வெப்பமாகுது. ஏன் வெப்பமாகுது? மரங்கள் இல்லை. இந்த பாருங்க, வட இந்தியாவில் நதிகள், கங்கை, இந்த பிரம்மபுத்திரம், அந்த நதிகள்லாம் வற்றாமை ஓடுவதற்கு காரணம் அது இந்த இமயமலையிலிருந்து 15,000 பகுதிகளிலிருந்து பனிப்பாறைகள் உருகி ஓடி வருது. அதனால அந்த நீர் நன்னீர் ஆகுது. பனிப்பாறைகள் அது அப்படி இருந்து உறைஞ்சு தூய நீராக இருந்து வெப்பத்தில் உருகி ஓடி வரும்போது நன்னீராக வருது. அதுதான் நம்ம அதை குடிக்க பயன்படுத்துகிறோம், எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த உருகி வருவதால் வட இந்திய நதிகள் வற்றாமல் ஓடிக்கொண்டு இருக்குது. ஆனால் 2030 அங்கே பாருங்க போட்டுப்பாரு, 2030ஆம் ஆண்டு 90 விழுக்காடு பவளப்பாறைகள் அழிந்து போடும். அதிலே 85 விழுக்காடு பனிப்பாறைகள் உருகி ஓடிவிடும்னு அப்பா நம்மால் வர எழுதுறாங்க. 2030க்கு எவ்வளவு காலம் இருக்கு? எவ்வளவு நாள் இருக்கு? 7 ஆண்டு இருக்கு. 2030 85 விழுக்காடுகள் பனிப்பாறை உருகி ஓடிவிட்டால் வட இந்திய நதிகளும் வறண்டும். அப்புறம் எங்க போய் வாழ்வ? ஒண்ணு வேணாம், நீ இந்த பிளாஸ்டிக் கழிவு, இந்த பாரு, இந்த படத்தை பாரு, அங்க பாரு பிளாஸ்டிக் கழிவு, அங்க எண்ணெய் கழிவு, இங்க பாரு இது பவளப்பாறை. இந்த பவளப்பாறைகள் இருந்தா பவளை வந்துச்சு, சிப்பிக்குள்ள இருந்தா முத்து வந்துச்சு. இந்த பவளப்பாறைகளை கொள்வது யாரு? இப்ப நீ அதானி போர்ட்டுக்கு 6111 ஏக்கர் நீ எடுத்துக்கிற சொல்லி கொடுத்துட்ட கடலுக்குள்ள. அவன் என்ன பண்ணுவான்? அது இயற்கை துறைமுகம் இல்லை, இயற்கையாக அமைகிற துறைமுகம் வேற. பூம்புகார், இப்ப தூத்துக்குடி, சென்னை, இதெல்லாம் இருக்கிறது இயற்கை துறைமுகம். ஆனா செயற்கையாக ஒரு துறைமுகத்தை உருவாக்க நீ கற்களை கொட்டி அதை மேடாக்கணும். அப்ப கற்களை எங்கிருந்து வெட்டுவ? என் மலையை வெட்டுவ.
விளிங்கத்துல துறைமுகம் கட்டுவதற்கு 80 லட்சம் டன் கற்களை கொட்டியிருக்கான்றான். அவனே சொல்றான். அப்ப எவ்வளவு வெட்டியிருப்பான்னு நீ கற்பனை செஞ்சுக்க. 80 லட்சம் டன் மலைகள். இப்ப எவ்வளவு கொட்டுவான்? 6111 ஏக்கர்ல கொட்டணும்னா எத்தனை மலைகளை காலி பண்ணுவான்? இந்த மலைகளை அதானியின் காசு உருவாக்குமா? இல்ல மோடி அவர்களின் கையெழுத்து வளர்க்குமா? அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொன்னால் வளருமா மலை? இல்லை உன் தொழுகை, உன் ஜெபம், உன் பூஜை ஏதாவது வளர்க்குமா? இயற்கையின் அருங்கொடை. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை நீ அழிக்கிறாய். எப்படி? அப்ப அத்தனை பவளப்பாறை அலையாத்து காடுகளை அழிப்பாய். அலையாத்தி காடுன்னா என்ன? அதை பத்தி உனக்கு என்ன கவலை இருக்கு? அது அலையை தடுக்கிறது மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே. அங்க வந்துதான் நண்டு, எறால் இது மாதிரி உயிரினங்கள் வந்து அங்கதான் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு திருப்பி கூட்டிட்டு போகும். அது உயிர் பெருக்கம், இனப்பெருக்கத்துக்கு அந்த இடத்தை பயன்படுத்தும். நீ அதை அழிச்சிட்டா எப்படி? எப்படி? அந்த பவளப்பாறைகளின் இடுக்களுக்கு தான் மீன்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. அதை நீ தகர்த்திட்டா எப்படி மீன் இருக்கும்? நீ பாரு, சென்னையில் திருவான்மையூர்ல 10,000க்கு மேல் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்கிருச்சு ஒரு காலையில். எவனுமே ஏன்னு கேட்கல, ஒரு தொலைக்காட்சி வாதத்துக்கு எடுக்கல. ஏன் மீனெல்லாம் ஏன் செத்து கரை ஒதுங்கியது? ஒரு விவாதம் வரணும்ல. திமிங்கலம்லாம் செத்து 90க்கு மேற்பட்ட திமிங்கலங்கள் கரை ஒதுங்கிருச்சு. ஏன்? வழி மாறி போயிடுச்சுன்றான். வழி மாறி போறதுக்கு இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களா ஒரு 5 தேர்தல் ஒரு தேர்தலுக்கு இந்த கட்சியில கூட்டணி அமைக்க, அப்புறம் அந்த தேர்தல் கூட்டணி வைக்க, மாறி மாறி போறதுக்கு எப்படி? இது சொந்த ஊருக்கு வழி தெரியலன்னு சொன்னா நீ நம்புவியா? அது அங்கே பிறந்து வளர்ந்து பல ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிற திமிங்கலத்துக்கு பாதறியாம போயிடுச்சுன்னா எப்படி? தண்ணியை கிண்டிய போட்டுருச்சா? என்னது இது? காரணம் நீ கொட்டிய கழிவு. நீ கொட்டிய கழிவு. எல்லா இடங்களிலும் அணு உலையை ஏன் கடற்கரையில் வைக்கிற? கடற்கரை ஓரத்தில் ஏன் வைக்கிற? ஸ்டெர்லைட் ஏன் கடற்கரை ஓரத்தில் வைக்கிற? அணு உலை வெடித்து பாதிப்பு வர வேண்டியதில்லை என் உடன் பிறந்தார்களே. அணு உலையை குளிர வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அணு உலையை குளிர வைக்க தண்ணீரை அதன் மேல் பீச்சு அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அணு உலையின் மேல் பட்டு ஓடி வருகிற தண்ணீர் கடலில் கலந்தாலே போதும், கதிர்வீச்சு உள்ள போயிரும்ன்றான். அணுக்கதிர் அதை தெரிஞ்சுக்கணும்ல. நீ நன்கு கட்டிய காங்கிரீட் மதில் சுவரை 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் கிழிச்சு கொண்டு வெளியேறும்ன்றான். எப்படியே ஒரு காங்கிரீட் மதில் சுவர் இவ்வளவு பெருசு இருக்கும். 1,00,000 கிலோமீட்டர்ல டக்குன்னு பிடிச்சு கிளி பழம் போம்டா அப்படின்னா, கான்கிரீட் மதில் சுவரையே 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் கிழித்து கொண்டு போகும் என்றால் சாதாரண சதை எம்மாத்திரம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கையில் சிந்திச்சு பார்க்கணும். நீ அதை என் கடல் தாயின் மடியில ஊத்துற. இந்த நீர் இருக்குல்ல, இந்த அணு உலையை குளிர வச்சு நீர் இருக்குல்ல, அது நிலத்துல பாயுதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அதுல ஒரு புல்லு முளைக்குது. அந்த புல்ல பசுமாடு சாப்பிடுது. அந்த பசுமாடு பால் கறக்குது. அந்த பாலை எடுத்து அதை நெய்யாக்கி அந்த நெய்யை ஒரு கண்ணாடி போத்தல்ல ஊத்தி மூடிட்டு ஒரு இருட்டு அறைக்குள்ள எல்லா வெளிச்சத்தையும் மூடிட்டு அடைச்சிட்டு அந்த நடு அறையில அந்த போத்தலை வச்சுட்டா பளிச்சுன்னு பகல் மாதிரி எரியும்ங்கிறான். ஏது நான் சொல்லல, சயின்டிஸ்ட் சொல்றான். இது நான் சொல்லல. எப்படி இருக்கு? ஏண்டா எங்களே கொள்ளும்னா மீனை என்ன பாடுறா படுத்தும்? அந்த மீனை வாங்கி சாப்பிடுற நான் என்னடா ஆகிறது? எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தின் ஒட்டுமொத்த கழிவையும் கொட்டுகிற குப்பை மேடாக என் கடல் தாயின் மடியை இந்த மட நாய்கள் படுத்தி விட்டார்கள் என்பதை மான தமிழ் பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. பிறந்த இடம் இருக்குல்ல, அதிலே கொண்டு குப்பையை கொட்டுறது. இந்த கொற்ற குப்பைகள் எல்லாம் கூட்டி தள்ளாமல் இந்த மகன் போறதில்லை. நீ எழுதி வச்சுக்க, கூட்டி தள்ளிதான் போவேன். நீ என்னடா உனக்கு என்னடா இருக்கு? என்ன கிட்ட கோவப்பட்டிருக்க? உனக்கு என்ன தன்மான ரோசம் இருக்கு?
கடற்கரை என்னுடைய, கடல் என்னுடைய தாய், கடற்கரை என் சொத்து. ஒரு பொதுமை, அது இயற்கையின் அரும்பெருங்கொடை. கடற்கரை எப்படா ஒரு 2 கட்சியின் தலைவரின் சுடுகாடாச்சு? கடற்கரை என் கடற்கரை எப்படி இந்த திமுக அதிமுகவுக்கு கல்லறையாச்சு? எந்திரிச்சு கேள்றா. ஏய் இங்க வாடா. யாரா நீ? ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கர்ல படுத்திருக்கானே. யாரு நீ? என்ன புடுங்கின நீ? என்ன புடுங்கின நீ? வாடா வாடா. கடற்கரை என்னது? மீனவ சொந்தங்களுக்காக போராடிய புரட்சிக்காரன் என் தாத்தா சிங்காரவேலனுக்கு எங்கடா பதவி வச்சிருக்க? எங்க வச்சிருக்க நீ? இந்த நாட்டு விடுதலைக்கு செக்கெடுத்தவனுக்கு, தூக்குல தொங்கினவனுக்கு, போராடி செத்தவனுக்கு எங்கடா அடையாளம் வச்சிருக்க? நீ யார்? நீ யார்? நீ உலக புகழ்பெற்ற 2வது ஒரு கடற்கரையிலே என் கடற்கரையை கல்லறையாக்க நீ யார்? யாரு? இவர் சத்தா புதைப்பாரு, அவர் சத்தா புதைப்பாரு. காமராஜருக்கு ஏன் கடற்கரையில் இடம் தரல? கக்கனுக்கு ஏன் தரல? என் தாத்தா பாட்டனார் வாவு சிதம்பரத்துக்கு ஏன் தரல? சிங்காரவேலருக்கு ஏன் தரல? சிவானந்தத்துக்கு ஏன் தரல? அவர்களெல்லாம் விட நீ பெரிய புடுங்கிய. என்னத்தை புடுங்கின? என்னத்தை புடுங்கின? அவன் தேச விடுதலைக்கு 9 ஆண்டு ஜெயிலில் இருந்தான். நீ எங்க இருந்த? எங்க இருந்த? அப்ப என்ன செய்யணும்? ஒரு நாள் ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரம் அண்ணன் வந்து உட்கார்ந்த பிறகு நீ என்னை கேட்கக்கூடாது. கர்நாடகாவில் எப்படி நம்மளை அடிக்கும் போது, நம்ம லாரி அடிக்கும் போது, பஸ் அடிக்கும் போது, நம்ம ஆட்கள் அடிக்கும் போது கர்நாடக கவர்மெண்ட் கண்டுக்காம இருக்குதோ, அப்படி உன் அண்ணன் அரசு அமைதியா இருக்கும். நீ என்ன பண்ண? கடப்பாறை, மண்வெட்டி, கோடாரி எடுத்துட்டு வந்து அந்த சமாதியை தூக்கி புரட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். போடா. அப்படியே கடற்கரை என்னது? கடற்கரை என்னது? வேணா உள்ள எலும்பு இருந்தா எடுத்துக்கொண்டு வேற எங்கேயாவது போச்சுக்க. ஏன் கடற்கரை? ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஆக்கிரமிப்புங்கிற இல்லாத இடம் இல்லாத எங்க ஆத்தாப்பேன் ஏதோ ஒரு ஆத்துக்கரையில் ஒரு குடிசை போட்டான். ஆக்கிரமிப்பு. இது என்ன பூ? இது என்ன பூ? இது என்ன பூ? இருக்கொனக்கா ஆப்பு. இதுவும் ஆக்கிரமிப்பு தான். அதுக்கு வப்பேன் நான் ஒரு ஆப்பு. காத்திரடி மாப்பு. காத்திரு உனக்கு இருக்கு, உனக்கு இருக்கு. என்ன சேட்டை? இங்க வரு. இவன் பாரு. நெகிழி தாள் இருக்குல்ல, நெகிழி, தமிழ்ல நெகிழி. உனக்கு புரியுற மொழியில சொல்றேன். உன் லாங்குவேஜ் ஒன்று மொழி பாலித்தின். இந்த குலைமம் எங்க ஆளுக எழுதியிருக்கான். நான் சொன்னதை வச்சு குலைமம் எழுதியிருக்கான் பாரு. எந்த பக்கம் எழுதியிருக்க? நெகிழிகள், நெகிழி மற்றும் குலைமங்கள் எழுதியிருக்கான் பாரு. குலைமம்னா இது பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக் போத்தல், பிளாஸ்டிக் வாளி, பிளாஸ்டிக். குலைமம்னா அது, நெகிழினா அது பாலித்தின். பாலித்தின் என்ன? சின்னதாக வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டு அப்புறம் இந்த துணியிலெல்லாம் போட்டு பை எப்படி ஜவுளி கடைக்கு போய் வாங்கிட்டு வரீல்ல, அது நெகிழி. இங்கே பாரு, இந்த நெகிழித்தாள் எப்பங்க இது மக்கி மண்ணோடு மண்ணா போகும் அப்படின்னு கேளேன். ஒருத்தன் 5000 ஆண்டு, ஒருத்தர் 5 லட்சம் ஆண்டு ஆகுங்க மினிமம் குறைஞ்சது. இன்னொருத்தர் ஒரு 50,000 ஆண்டு ஆகுங்க, இல்லை 10-15 லட்சம் ஆண்டு ஆகுங்க ஒருத்தர். ஏன்னு எவனும் பார்க்க போறதில்லை. 5000 ஆண்டுன்னா எவன் போய் பார்ப்பான்? அவ்வளோ முடிஞ்சுது. இப்போ வாழை இலையில சாப்பிட்றேன், துணி பைய நான் பயன்படுத்துறேன். சாப்பிட்றதுக்கு கடைக்கு போனீங்கன்னா ஒரு தட்டு மேலே ஒரு பாலித்தீன் சீட்டு, நெகிழித்தாள், அதில் 2 இட்லி, ஒரு தோசை சாப்பிட்டு அப்படி சுருட்டி குப்பை கூட, அவ்வளோதான். அது எங்கே போகும்? சென்னையில் எங்கே போகுது? பள்ளிக்கரணை ஏரி இருக்குது, சதுப்புநிலை ஏரி, அதில் கொட்டிடுவான். இங்கே சாலை ஓரத்தில் கொட்டிடுவான். இதை எல்லாத்தையும் இந்த கன்றாவி பயலுக கடலில் கொட்டிடுவான். சிரிக்காத, ஓரம் ஒதுங்கி இருக்கு பாரு படம், திரும்பி பார்த்துக்க. என் தம்பி துறை சொல்ற மாதிரி எவிடன்ஸ் இல்லாமல் நாங்கள் பேசுறதுக்கு கிடையாது, சான்றுகளோடு தான் பேசுவோம். இந்த பிளாஸ்டிக், இந்த குலைமம் எல்லா குப்பைகளையும் கடல்ல கொட்டிடுறான். செத்து கரவுதிங்க ஒரு திமிங்கலம் பல மீன்களின் வயிறை அறுக்கும் போது உங்களால் நம்ப முடிகிறதா? என் உடன் பிறந்தார்களே, 40 கிலோ பிளாஸ்டிக்
40 கிலோ பிளாஸ்டிக்கு ஒரு சுறா மீது, ஒரு திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ள இருந்தது. 40 கிலோ. எப்படி இருக்கு பாரு. இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு இருக்கும்னு நினைக்கிறேன்? எவ்வளவு பெருசு இருக்கும்? பெருசு. இந்திய நிலப்பரப்பை போல 3 மடங்கு பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த கடலுக்குள் கொட்டப்பட்டிருக்கின்றான். கடல்னா கடல் இல்ல, அது தண்ணியா பார்க்கிற. அவ இல்லைன்னா உனக்கு ஒண்ணும் இல்லை. சூரியன் உன் அப்பன், கடல் உன் அம்மா. இருவரும் புணர்ச்சியில் எழுந்து வருது நீராவி. நல்லா கவனிச்சுக்க. சூரிய வெப்பம், கடல் நீர், இருவரும் இணைவில் வெப்பமாகி நீராவி ஆகி அப்படியே மேலே வருது. மேலே போய் சுத்துது. இவள் மேகமாக முடியல, அடர்த்தி குறைவா இருக்கு, கணம் ரொம்ப குறைவா இருக்கு. மனித உடலின் வேர்வை, மரங்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை எல்லாம் நீராவியாகி மேலே போய் அதோட சேருது. அப்பவும் முடியல. ஆனால் மேலே இருக்கிற காற்று மண்டலத்தில் சுத்துகிற தூசி, கரி எல்லாம் இணைந்து மேகமாக உருவெடுத்துருது. அந்த மேகத்தை தள்ளி கொண்டு போறது யார்? அங்கங்க. ஏன் அதே இடத்தில் நிற்காம நகருது? காற்று அந்த அரிய பணியை செய்து. அப்படி கொண்டு வர்ற மேகத்தை தடுத்து ஒரே இடத்துல நிறுத்துகிற அரிய பணி யார் செய்யுது? மலைகள். தம்பி நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி. கடலம்மா இல்லைன்னா கையளவு தண்ணி இல்லை, தொண்டை வறண்டு. இப்ப காவிரியில தண்ணிதா, காவிரியில தண்ணிதா, காவிரியில தண்ணி தானே அவ கொடுத்தா தான் அந்த கர்மாதம் பிடிச்சவங்களுக்கு தண்ணி. காவிரியிலே தண்ணி அவ தந்தது தான். அது இல்லைன்னா உனக்கு ஏது தண்ணி? அவள் அனுப்புகிற நீராவிதான். நீ உலைய கொதிக்க வைக்கிற, அம்மா கீழே அடுப்பு எரியும் போது சசன்னு கொதிக்கும் போது ஒரு ஆவியா போகுதுல, அந்த ஆவிதான் தம்பி. அம்மா கீழே அடுப்பு எரிக்கிறா, அப்ப மேல இருந்து அடுப்பு எரிக்கிறான். உனக்கு விளங்குதா? அவன் அந்த சூரிய வெப்பத்துல இவன் நீராவியாகி போய் மேகமாகி குளிர்ந்து மழையை கொட்டுகிறார். பூமி செழிக்குது. நீரின்றி அமையாது உலகே, கடலின்றி அமையாது நீர். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதனால சாதாரணமா கடல் அப்படின்னு நினைக்காது. சாதாரணமா கடல் அது என்ன ஏதோ நீல கடலுங்க, அது அப்படி கடல் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அதை நஞ்சாக்கி கொண்டிருக்கிறோம் நாம, அதை விஷமாக்கி கொண்டிருக்கிறோம் நாம. பத்தாக்குறைக்கு பிள்ளையார் சதுர்த்தி வர வந்துருச்சு. இவங்களுக்கு மண்ணில் செஞ்சு கரைச்சிக்கிட்டு இருந்தான், அதுவரை சரியா இருந்தது. இப்ப பெருசா செய்யணும், அவ்வளோ பெருசு பிளாஸ்டர் பரிசில் செஞ்சு என்னென்ன கருமத்தில் வண்ணம் இருக்கோ அவ்வளவையும் பூசுறான். கிரிக்கெட் வந்தா கிரிக்கெட் பிள்ளையார், போர் வந்தா கார்கில் பிள்ளையார், அது காமன்வெல்த் போல விளையாட்டு போட்டி வந்தா காமன்வெல்த் பிள்ளையார். என்னென்ன இருக்கோ அவர் பாவம், அவர் படாத பாடுபடுறார், படாத பாடுபடுறார். கடவுளை எதுக்கு தெருவில் தூக்கிட்டு திடுற? எதுக்கு தூக்கிட்டு திடுற? கடவுளை எதுக்கு தெருவில் தூக்கிட்டு திடுற? கடவுள் தான் அங்கே இருக்காரு, கோயில் இருக்காரு, அங்கே போய் கும்பிடு, போய் கும்பிடு. அவருக்கு ஒரு மரியாதை கொடு, தேடி சென்று வணங்கு. அவரை இந்த சுமோட்டோ ஸ்விக்கி மாதிரி ஆக்கிட்டாங்க. கடையில் போய் சாப்பிட்றதா இல்லை. இப்போ அப்படியே போனோம். ஆமாம் 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 4 பரோட்டா, ஆமாம் 2 பீஸா, 2 பர்கர், அது போட்டு பண்ணணும், வந்து எடுத்துருவான் பையில். அதில் பூச்சி மருந்திருக்கா, பால்டா கலந்துருக்கா, ஒரு இளவு மயிரும் தெரியாது, சாப்பிட்டு படுத்துருவான். அது மாதிரி கடவுளை இவனுக்கு ஆர்டர் பண்ணால் வீட்டு வாசலுக்கு ஒரு தடவை பிள்ளையார கொண்டாங்க கும்பிடுகிறேன் அப்படி ஆக்கிட்டான்ல. அங்கே வையா, அங்கே வை, மரியாதையை போய் வணங்கிட்டு வாய்யா. மரபையா மாத்திர தெருவு கொண்டு வருதா? இப்போ மதிப்பிற்குரிய நீதியரசர் ஐயா ஆனந்த வெங்கடேஷோடு கேட்டிருக்க. அப்படி அப்போ எதுக்குப்பா அவரை தூக்கிட்டு? அவர் கேட்கவே இல்லை, ஊர்வலமாக என்னை கொண்டு போகணும், ஏன் தூக்கிட்டு போகிற? அதே ஏன் கடலில் கரைக்கணும்? கரை. ஆனால் களிமண்ணாக கரைச்சிட்டீங்கன்னா, மண்ணால் செஞ்சதை கரைச்சிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. கடலுக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லை, சுற்றுச்சூழலுக்கும் பிரச்சனை இல்லை. கண்ட கெமிக்கல் ரசாயன பூச்சிகளை பூசி பெரிய பெரியதாக சட்டுனே கரையாது, கரையவே கரையாது. இந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டர் பரிசில் செய்கிறத அங்கே போய் அவ்வளோ தூக்கி இங்கே பாரு, அவரை அனாத பையன் கிரேனில் அப்படி தூக்கி அவரை சுற்றி அவரை இறக்கும்போது கரைய மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறான்னு தெரியுமா? பெரிய ரம்பத்தை வச்சு கையா இருக்கிறேன்.
ஏண்டாடி அவர் படுற பாடு ஒருத்தன் கண்டிக்கிறது இல்லை, இதை ஒருத்தன் சிந்திக்கிறது இல்லை. அவனுக்கு நான் இவ்வளோ பெரிய கடல் அப்படின்னா, ரெண்டாவது நான் இந்த மண்ணில் இருக்கிற மொத்த கழிவு இருக்குல்ல அவ்வளவையும் தாங்குற ஒரு என்ன சொல்றது கழிவறை போல கடலை மாத்திட்டான். இப்போ எங்கள் ஊரில் சென்னை எடுத்துக்க, மொத்த கழிவு, சென்னையின் மொத்த கழிவும் அழகான நதி இருந்தது கூவம்னு, அதை ஒரு சாக்கடை நதியாக மாற்றி அதை கொண்டு கடலில் கொட்டுறான். எத்தனை ஆண்டுகளுக்கு இது தாங்கும்? எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கும்னு நினைக்கிறது? நஞ்சாய் கொண்டிருக்கிறது கடல். அப்ப அந்த தாயை நாம் காப்பாற்றணும். அதுக்கு முதல்ல உங்க மகன் வந்தபோது பிளாஸ்டிக்கு பாலித்தீன் ரெண்டும் தடை. நீ துணித்த பையில கொண்டு போ. நீ அன்னைக்கு கறி வாங்க போகும்போது தூக்குச்சிட்டு வாங்கிட்டு போன, அன்னைக்கு ரத்தம் வாங்கும்போது தூக்குச்சிட்டு எடுத்துட்டு போன, கறியை இலையில வாங்கி கட்டிட்டு வந்த, ஒரு வாழை இலையில நான் சாப்பிட்றேன் என் உடன் பிறந்தார்களே, சாப்பிட்டு இலையை மடிச்சு போடுறான். வாழை இலையில் சாப்பிடும்போது என் நிலம் நஞ்சாகலை. இந்த வாழை இலை மக்கி மண்ணோட பண்ணா போகும்போது நிலத்துக்கு இலைச்சத்து தலைச்சத்தாகி உரமாயிருது, வளமாயிருது. எங்கோ இதை விளைய வச்ச ஒரு ஏழை விவசாயி வாழையை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இலையில நான் சாப்பிடும்போது ஒரு துணி பைய பயன்படுத்துறேன், பழசாயிருச்சு, கார் துடைக்க, சைக்கிள் துடைக்க, மோட்டர் பைக்கு துடைக்க பயன்படுத்துறேன், மறுபடியும் கீழே போடுறேன், மண்ணோடு மண்ணா மக்கி நிலத்துக்கு உரமாயிருது. ஆனால் ஒரு பாலித்தீன் சீட்டில் சாப்பிட்றேன், மடக்கி துற போடுறேன். நீ சட்னிகள் பாலித்தீன் கவர், சாம்பார்கள் அதுதான், டீ கேளு அதில் தான் ஊற்றி கொடுப்பான். அப்படியே கொண்டாந்து குப்பையில் போடுற, அது மக்கி மண்ணோடு மண்ணாக போக பலாயிரக்கணக்கான ஆண்டு ஆகுது. உன் பூமி தாய் குப்பை மேடாகிறா. இப்போ மேலே இருந்து மழை துளி வருது, இந்த தாள் இப்படி விரிஞ்சுக்கிறது, இது மேலே மழை துளி விழுகுது, இது நீராவி ஆகி இது பூமிக்குள்ள போய் பூமியை ஈரப்படுத்தி வளப்படுத்தாம இங்கேயே அந்த நீர்த்துளி இருந்து சூரிய ஒளியில நீராவி ஆகி மறுபடியும் மேலே போயிருது. அப்ப எப்படி நீர்வளம் நிலவளம் இருக்கும்? இது எதையுமே சிந்திக்காம நம்ம பாட்டு கண்ணு மூடிட்டு அப்படி பிளாஸ்டிக் தண்ணி விடுங்க தூக்கி போட்டில் போட்டு போயிடுது. கடல்னா வெறும் நீர் பரப்பல்ல. முதல்ல என் தங்கை காளியம்மா சொன்ன மாதிரி நாம யாருன்னு நீ புரிஞ்சுக்கணும்ல. 4வது பெரும் தாய்க்குடி, 4வது பெரும் தாய்க்குடி. தொல்காப்பியம் பாடுதில்ல, மாயோன்மேய காடுரை உலகு, சேயோன்மேய மைவரை உலகு, வர்ணன்மேயம் பெருமணல் உலகு. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, வர்ணன்மேய பெருமணல் உலகு. அப்ப இதுல இந்த நெய்தல் என்பது இங்க பாருங்க, முதல்ல குறிஞ்சி மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம், அங்கு வாழ்ந்த மக்கள் நாம் குன்றவர்கள், குறவர்கள். இங்கே அங்க அண்ணன் வந்திருக்காரு, ஆதி தமிழ் குடியின் மகன். நாம் எல்லோரும் அந்த குறவர் குடியிலிருந்து தலைத்தவர்கள். பிறகு கீழே வர்றோம் முல்லை நிலம். ஏன் முல்லை நிலம்? முல்லை பூக்கள் அதிகமாக இருந்தாலும் முல்லை நிலம். அங்கு வாழ்ந்த மக்கள் ஆயர்கள், கோன், ஆடு மாடு வளர்த்து மேய்த்து வாழ்ந்தோம். கீழே வந்தோம், மருத மரங்கள் அதிகமாக இருந்ததுனால மருதன் இள மக்கள். அதுக்கப்புறம் நகர்ந்தோம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் என்று அந்த நிலத்திற்கு பெயர் வைத்தார்கள் நம் முன்னவர்கள். ஏன் அங்கு வாழ்ந்தவர்கள் பரதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்றால், கடலின் பரப்பு பறந்திருந்ததால் அங்கு வாழ்ந்த மக்கள் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்ப 4வது பெரும் தாய்க்குடி நாம். மீனவர் என்பது சும்மா காரண பேர், மீன் பிடிக்கிறதுனால மீனவர். ஆனால் நம்முடைய அடையாள இது குடிப்பெயர் வந்து பரதவர்கள். இதை நன்கு கவனிச்சுக்கணும். அந்த பெருமையும் திமிரும் நமக்கு இல்லாததுனால நம்முடைய இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மிகப்பெரிய சமாதியை கடற்கரையில் கட்டியவர்கள் கடலில் மீன் பிடிச்சிட்டு வந்து கடற்கரை ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு கொடையை வச்சு ஒரு கீழே பதாகையோ அல்லது கோணியவோ பாயோ விரித்து கூறு கட்டி மீன் விற்கிற சந்தை வச்சுருக்காங்கல்ல நம்ம அம்மா பெரியம்மா சின்னம்மா, அதை காலி பண்ண சொல்கிறான். அது இடையூறாக இருக்குது, ஆக்கிரமிப்பாக இருக்குன்ட்டு. இந்த சந்தை போட்டிருக்கிற 1/2 கிலோமீட்டரில் தான் ஆளுக்கு 2 ஏக்கர் ஒதுக்கி படுத்திருக்கான். எப்படி வலிக்கும்னு பாரு. மீனவர்களுக்கென்று குடியிருப்பு என்று கட்டி மீனவ மக்களை குடியேற்றாமல்
ஒரு 4-5 பேருக்கு அப்படி ஒப்புக்கு குடிய வச்சுட்டு அந்த குடியிருப்பை 5 லட்சம் 10 லட்சத்துக்கு மற்றவர்கள் குடியேறதுக்கு வித்துக்கிட்டு இருக்கு. எந்த அரசு? இந்த அரசு தான். மீனவர்களின் நண்பன் இருக்குல்ல, இந்த அரசு. அதுக்கு யாரு? அன்னை வா போராட. அதுக்கு வா போராட வா அண்ணே அப்படின்னு. போராட நான் வர்றேன். ஓட்டை யாருக்கு போடுவ? ஓட்டை அவருக்கு தான் போடுவோம். துன்பத்தை எவன் தருகிறானோ, பிரச்சனை எவன் தருகிறானோ அவனுக்கே தொடர்ச்சியா வலிமையை கொடுப்பது. நீ என்ன உனக்கு சிந்தனை இருந்திருக்கு, வெக்கமான சூடு இருந்திருக்கு. கச்சத்தீவு யாரோட சொத்து? ஒரு கேள்வியை கேளு. நம்ம நிலம். இந்தியாவுக்கும் கச்சத்தீவுக்கும் சம்பந்தம் கிடையாது. எவனையாவது சொல்ல சொல்லு. அது நம் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பில் எடுத்தார்கள். அம்மையார் இந்திரா காந்தி தான் தோன்றித்தனமாக 1977 சினிமாவோட ஒப்பந்தத்தை பொடுத்தி கொடுத்துட்டு வந்துட்டு கிஃப்ட். யார்? உங்க ஒப்பமிடி சொத்த. கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் தூரம் எனக்கு அதிகம். கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடல் தூரம் அவனுக்கு அதிகம். எல்லை தாண்டி வர்றா, எல்லை தாண்டி வர்றா, எல்லை தாண்டி வர்றான். என்னடா நடுக்கடலுக்குள்ள செக் போஸ்ட் ஆட போட்டிருக்கேன். எனக்கு பாதுகாப்பு பணிக்கென்று கப்பல் வைத்திருக்கிறீல, ரோந்து பணிக்கு. அந்த கப்பலை கொண்டு எண்ணெயில் நிறுத்து, அங்க நில்லு. இதோட நம் எல்லை முடிகிறது, மீன்பிடித்து திரும்புங்கள் என்று சொல்லு. சொல்றா. இந்த நாடு என்னாடு என்ற நம்பிக்கை, என்னாடு என்ற பற்று எனக்கு வர வேண்டும் என்றால் இத்தனை காலம் உலகத்தின் வலிமை மிக்க 6வது பெரிய கடற்படை வைத்திருக்கிற இந்திய நாடு எல்லையில் எதிரிகள் ஊடுருவாமல் பாதுகாக்கிறேன் என்று, பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்று பவனி வருகிற இந்த நாட்டின் கடற்படை ராணுவம் சொந்த நாட்டு குடிமக்களை இலங்கை ராணுவம் சுட்டு வீழ்த்தும் போது என்ன புடுங்கிக் கொண்டிருந்தது என்றால் என்ன பதில் இருக்குது? என்ன பண்ணிட்டு இருந்த? உன் நாட்டு மக்களை இன்னொரு நாட்டு ராணுவம் சுடும்போது தடுத்து காப்பாற்றாது என்னடா வேலை பண்ணிட்டு இருந்த? நீ என்னடா பாதுகாக்கிற? என்ன பாதுகாக்கிற நீ? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? யாரு காசுல நீ அங்க நிக்கிற? கப்பல் வாங்கினதுல என் காசு இல்லையா? அதுக்கு எரிபொருள் நிரப்பியதுல என் காசு இல்லையா? அங்க பணி செய்யறவர்களுக்கு சம்பளத்துல என்னுடைய காசு இல்லையா? வேறவையில் விளைந்த பணம் இல்லையா? அதெல்லாம் உனக்கு வெக்கமா இல்லையா? சொல்லு. கடலுக்குள்ளே அவன் சுட்டபது சிந்துற ரத்தத்தில் உனக்கு சம்பளம் வாங்கல, நீ ரத்தத்துல வாங்கல அந்த சம்பளத்தை. அதை விட என்ன இந்த நாட்டுக்கு வேலை? இந்த கடற்படைக்கு என்ன வேலை? ஒருத்தன் செத்தான், கவனிக்கல. 850 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கோம். ஒரு மீனவனையாவது சிங்கள ராணுவம் சுட வரும்போது இந்திய ராணுவம் கடற்படை ராணுவம் தடுத்து காப்பாற்றியது இந்த நாட்டின் மீனவனை, அதுவும் இந்திய நாட்டின் மீனவனை என்று பதிவு இருக்கா? தமிழ் மீனவர்கள் சுடப்பட்டார்கள், தமிழ் மீனவர்கள் செத்தார்கள், தமிழர்கள் செத்தார்கள். ஆம், நாங்கள் தமிழர்கள், நீங்கள் இந்தியர்கள். அது டம்முன்னு குண்டு சுத்தவன ரத்தம் தெரிச்சு அம்மானு கத்தி என் மீனவ தமிழன் சாகராம்பார். அவன் செத்த இடத்தில் இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விட்டதடா. வைத்தியக்காரங்களா? அந்த கடற்படை ராணுவம் என் மீனவ சொந்தங்களை சுட வரும்போது, சிறைபிடிக்கும் போது, படகை பறிக்கும் போது, வலையை அறுக்கும் போது தடுத்து காப்பாற்றி அவனோடு சண்டை செய்திருக்குமானால் இது என் நாடு, எனக்காக என் நாட்டு ராணுவம் நிக்குது என்ற பற்று வரும், தேச ஒற்றுமை வரும். இல்லை என்றால் உனக்கு செருப்பும் விளக்கமாறும் தான் வரும். போடாடே போடா. பிரிவினைவாதி, அவர் இந்தவாதி, புடுங்கினவாதிங்க வேட. இந்த கர்நாடகாவில் வச்சு அடிக்கிறான். இன வெறி அரசியல், இன வெறுப்பு அரசியல். அவர் பேசுறது ரொம்ப உறுப்பு அரசியலோ, ரொம்ப விருப்ப அரசியலோ அவர் பண்றது. அவர் பண்றது தண்ணி தானடா கேட்டேன், தண்ணி தானே கேட்டேன், வேற என்ன கேட்டேன்? எனக்கு அந்த தண்ணீரில் உரிமை இருக்கா இல்லையா? அதை முதல் முடிவு செய். உரிமை இருக்கா இல்லையா? ஒரு நாடு என்றால் நாட்டின் சொத்துக்கள், நாட்டின் வளங்கள் அந்த நாட்டின் குடிகளுக்கு சமம், பொது. அது இல்லை என்றால் அது நாடு இல்லை. எங்கள் வளங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள்.
பொண்ணு விளையிற நஞ்ச நிலத்தை நசுக்கி நாசமாக்கி பெட்ரோல் எடுப்ப, மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் பயோகேஸ் எடுப்ப. பொண்ணு விளையிற நிலத்தை நாசமாக்கி பழுப்பு நிலக்கரி எடுத்து மின்சாரம் தயாரிப்ப, எல்லாருக்கும் கொடுப்ப. என்னுடைய கடற்கரையில் வந்து அணு உலையை வைப்ப. வெடித்து செத்தால் தமிழன் சாகணும், பயன் எல்லா பயலுக்கும். மின்சாரத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்ப. உனக்கு வெக்கமா இல்ல? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஒரே நாடு என்றால் கர்நாடக எல்லைக்குள் என் கார் நுழைய முடியலையே, என்ன நாடு? பக்கத்து மாநிலமா பகை நாடா? சொல்றா பாப்போம். சித்தார்த்துன்னு ஒரு நடிகர், அவர் பாட்டு வெளியிட ஒரு பட வெளியிட்டுக்கு போறாரு நடிகர். என் தம்பி விஜய் படத்தை நீ ஓடவில்லை, பதாகையை கிழிச்ச. அவர் படத்தை தியேட்டரை கொடுக்க கூடாதுன்னு தடுத்த. ஆனால் மான தமிழ் மக்கள் கேஜிஎஃப்னு ஒரு யாஷ் ஒரு நடிகர் நடித்த படம் 2 பகுதி வந்தது. 2 பகுதியும் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் செஞ்ச மாட. டேய் பைத்தியக்கார பயல்களா, எங்களை போய் இனவெறியன் சரங்கு சொரியெல்லாம் சொன்னோம், பிச்சு எடுத்து போடுவேன் நான். சொல்றா பாப்போம். தண்ணி தரல, என் ஆளையெல்லாம் அடிக்கிற, என் காதை துன்புறுத்துற, என் சொத்துக்கு தீ வைக்கிற, என்ன அசிங்கப்படுத்துற. நாய் வாயில ஒரு இதை கொடுத்து, குடத்தை கொடுத்து, வெறும் குடத்தை கொடுத்து, அந்த குடத்துல தமிழர்கள்னு எழுதி வைக்கிற. எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்டா? அதே வேலையை செய்ய எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? ஏன்னா என் மாண்பு அறத்தின் வழி நின்ற மறவர் கூட்டம் இது. அற்ப பதர்களோட சண்டை செய்யாது, கோழைகளோட யுத்தம் செய்யறது எங்க குல வழக்கம் இல்லை. வீரனுக்கு வீரன் அதுதான். நான் கூட என் தம்பி எல்லாம் கோவப்படுவாங்க, அல்ல கைகளோட மோதாத, வாடக வாய்களோட பேசாத, எவன் மெயின் வில்லன்னு பாரு அவன் அடி. நான் என்ன செய்வேன், நான் ஹீரோ நிற்பேன், நீ வில்லன் முதல்ல 10 பேரை அனுப்புவேன், அடிச்சு போட்டுருவேன். அப்புறம் ஒரு 15 பேரை அனுப்புவேன், அடிச்சு போட்டுருவேன். அப்புறம் 20 பேர் அனுப்புவேன், அடிச்சு போட்டுருவேன். கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் அந்த வெண்ணெய் வரும். அதுக்கு ஓப்பனிங் சீன்ல வாடான்னு அடிச்சு போட்டு போக வேண்டியதான படத்தை முடிச்சு விட்டுட்டு. இவர் பார்த்திருக்கீல்ல, தூக்குடா வெட்டா அவனை ஆடா, நீ என்ன புடுங்குறியாங்க, வாடா வாடா ஆட்டிட்டு பிச்சைன்னு விட்டுருவேன். இதை தான் நான் படத்தில், தம்பி படத்தில் எடுத்தேன். அங்கே வெளில வந்து ஆள் அனுப்பி விடுவான். அவன் வந்து தம்பி மாதவன் வந்து எல்ஐசி தெரியுமில்ல, எல்ஐசி அப்படி தூக்குவேன். இந்த காலை உடச்சி விட்டு கட்டையை மாட்டி விட்டுருவேன்பான். பேசாமல் இருப்பார். அவனை யார் அனுப்பி விட்டானோ அவன்கிட்ட போய் அவன் கண்ணு முன்னாடியே ஒரே அடி போட அப்படின்ற. எதுக்கு நீ ஆள் அனுப்பிட்டு நீயே வா மோதுவோம். அந்த மாதிரி வீரங்க நாங்கள். சும்மா அல்ல கையே இந்த வாடகை வாயிலோடலாம் மோதுறது இல்லை. மெயின் ரவடியவன் இங்கே வா. நீ பேசாமல் இருந்தால் அந்த ஆள் மரியாதையாக இருப்பான். யார் மெயின் ரவடி இல்லைன்னு வச்சுக்க, தெனா பிச்சு எடுத்து கூறு கூறாக போட்டு விட்டுருவோம். கர்நாடகாவில் செருப்பு மேலே எனக்கு போடல, நாட்டின் முதலமைச்சருக்கு போடுறான். எனக்கு அவமானமாக இருக்கு. ஏன்னா என் நாட்டின் அவரை எப்படி சொல்கிறான், அவரை பத்திரிக்கையில் தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிறான். தீ பிடிக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் உயிரோடவே செத்ததுக்கு மேலே போட்ட மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த கட்சியில் எவனும் உயிரோடு இல்லாதனால, மானரோசம் இல்லாதனால வாய் திறக்க மாட்டேங்கிறான். அதுக்கு நம்ம தான் பேச வேண்டியிருக்கு. சீதாராமையாட போய் கேட்குறாங்க, என்னங்க எப்படி நடக்குது? எங்கள் மக்களின் போராட்டத்தை எங்களால் தடுக்க முடியாது. அதே வார்த்தையை தமிழ்நாட்டின் முதலமைச்சரால் சொல்ல முடியாதா? நீ ஒரு தடவை சொல்லிட்டு வீட்டில் இருங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க. அதே போல எங்கள் மக்களின் போராட்டத்தை, உணர்வெளிச்சியாக உரிமைக்காக இங்கே கிளர்ந்தெழுகிற போராட்டத்தை எங்களாலும் தடுக்க முடியாது. ஒரே வார்த்தை. இதையும் எழுதி கொடுத்தா படிக்கணுமா என்ன? சும்மா சொல்லுங்க. இதை சொல்றதுக்குமா யாராவது எழுதி கொடுக்கணும்? சொல்ல முடியாது. உங்களை அவமானப்படுத்துவது என்பது தனிப்பட்ட உங்களை அவமானப்படுத்துவதில்லை. ஒரு கட்சியின் தலைவராக இருந்தா கூட சரி பரவாயில்லைங்களா. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 8 கோடி தமிழ் மக்களின் தன்மானத்தோட மோதுகிற செயல் தமிழ் மக்களுக்கான அவமானம். அது ஒரு பேரினத்திற்கு ஏற்பட்ட பெருத்த அவமானம். அன்னைக்கே கண்டிக்கல, இப்ப செருப்பு மலையை போடுறான். நாளைக்கு என்ன பண்ணுவான்?
கேட்டால் இங்கே இருக்கிற காவல்துறை தலைவர் இருக்கார்ல, டிஜிபி, பழைய காணொலி வீடியோக்களை எல்லாம் போட்டு இரு மாநிலங்களுக்குள்ள பதட்டத்தை உருவாக்காதீர்கள். யோ, நான் அடிச்சாலில் வச்சா அடிச்சு பேச்சு விடுறேன், கன்னடத்தில் செப்படா பெறையாடா குறையாடான்னு இருக்க. நீ பழைய வான காணொலி இருக்க, ஏன் அவன் பேச மாட்டான்? ஏன்? டிஜிபி எங்கால் கிடையாது, கமிஷனர் எங்கால் கிடையாது, தலைமைச் செயலர் எங்கால் கிடையாது, ஏவனும் எங்கால் கிடையாது. இப்போ பீகார் ராஜஸ்தானில் வாழ்கிறோமா, உண்மையிலே தமிழ்நாட்டில் வாழ்கிறோமான்னு சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா ஒரு ஓரத்தில் ஒரு ரத்த துளியில் ஒரு சின்ன பாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆளுகளை அடிக்கிறாங்க, கேட்கணும் அது இல்லை, அவனுக்கு ரத்தம் இருக்கும்ல. என்னதான் காக்கி சட்டையை போட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு தமிழன் ரத்தம் ஓடும்ல, மரபு அணி ஓடும்ல. அவனுக்கு என்ன இருக்கு? எங்கள் அக்காவை தலையை பிடிச்சி எழுத்தானே, சடையை பிடிச்சி எழுத்தானே, சேலையை பிடிச்சி எழுத்தானே, என் அண்ணன் தம்பியை வீதியில் வச்சு அடித்தானே, அவனுக்கு என்ன இருக்கு? காவிரி அவனுக்கு காவிரிக்கு என்ன பிரச்சனை இருக்கு? என்னகிடா நீ கோவப்பட்டிருக்க? காவிரி படுகையில் மீத்தேன் ஈத்தேன் இருக்கிறது, எடுக்கிறாய். அதை போல கங்கை படுகையில் மீத்தேன் ஈத்தேன் இருக்குதா இல்லையா? இருக்குல்ல, ஏன் எடுக்கவில்லை? இந்த கேள்விக்கு எவன்ட்ட பதில் இருக்கு? நீ ஏன் அங்க எடுக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்புவதற்கு இங்க எவன் இருக்கான்? எத்தனை தடவை சொல்லிட்டேன், என்னை நீ நம்பினியா? இந்த பிக்காளி பயில நம்பினியா? ஒரு தடவை பிரபாகரன் மகனை நம்பினியா? நீ நம்பினியா? சரி, இதுவரை விட்டுட்டா, கெட்டு போச்சு, இனிமே அது நம்பு. எனக்கு அதிகாரத்தை கொடு. ஒரு மீனவன் அவன் தொட்டுட்டா, காலையில் எழுந்திரிச்சு முதல்வர் பதவி விலகினார், போட இந்த பொறுப்புக்கு நான் ஃபிட்டில் கிளம்புறேன்டா, தொட சொல்லுவா. தம்பி, அவனுக்கு தெரியும், தூங்க மாட்டான் நிம்மதியா சிங்கள. நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒவ்வொரு படகுலையும் 2 வீரனை ஏற்றுவேன். நானே மீன் பிடிப்பேங்கிறல, நானே படகு வாங்கி கொடுத்து மீனை பிடிச்சு நீ என்கிட்ட வித்துட்டு நீ போயிரு. உனக்கு எவ்வளோ சம்பளம், ஒரு நாளைக்கு எவ்வளோ இந்தா. நானே பெட்ரோல் போடுவேன், நானே எல்லாம் போடுவேன், நானே படகு வச்சு கொடுப்பேன். நீங்கள் ஓட்டிட்டு மீனை கொடுத்துருவோம். நெய்தல் அங்காடின்னு நானே விற்பேன். எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நெய்தல் முத்திரையை போட்டு நானே உயர்ந்த மீன்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன். நான் நடக்குதா இல்லையான்னு பாரு. குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி, நோ ரேஷன் கடை நான் வர்றதுக்குள்ள மூடிடுவான். இப்போ அம்மா அங்கே போன மண்ணெண்ணெய் இல்லையாம்ப்பா, என்னம்மா பருப்பு வரலையாம்ப்பா, இல்லையாம்ப்பா. அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு அங்க ரேஷன் கடையே இல்லையாம்ப்பா அவன் வருவான். ஏன்? அவன் உணவுக்கான மானியத்தை ஒழிச்சிட்டான். உணவுக்கான மானியத்தை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்த உலக வர்த்தக அமைப்பு ஒழிச்சிட்டான். அவனுக்கு என்ன தெரியுமா? நீ இலவசமா அரிசி போடுவதால, இலவசமா மண்ணெண்ணெய் ஊத்துறதால, இலவசமா பருப்பு கொடுக்கறதால எனக்கு வியாபாரம் படுத்துக்கிறது. அதை எழுப்பணும்னா நீ அதை மூடு. இவன் மூடுவான், நான் அதுக்கு பக்கத்தில் 4 கடை திறப்பேன். கிழங்கு, முட்டைக்கோசு, கேரட்டு, குறிஞ்சி அங்காடி, கீழே மாடு, பால், தயிர், அது இதெல்லாம் இருக்குல்ல, முல்லை அங்காடி. ஏன்னா நான் கோனார் தானே ஆடு வச்சுக்கிட்டு இருந்தேன், மாடு வச்சுருந்தேன், பால், முல்லை அங்காடி. அது கீழே வருவேன், மருதம் அங்காடி, அரிசி பருப்பு மற்றதெல்லாம் இருக்குல்ல, இந்த காய்கறி கீகறி, வெண்டைக்காய் கிண்டக்காய், முட்டை கிட்ட எல்லாம் நெய்தல் மருதம் அங்காடி. இங்கே நெய்தல் அங்காடி, மீன் எல்லாம். நீ இப்போ போடு. இப்போ நான் இந்த ஓபர் உலா போடா போட்ட மூடி விட்டுருவேன். ஊபர் ஓலாலாம் முடியும்னா உலா என்று ஒரு பெரியதை ஆரம்பிப்பேன். தமிழ்நாடு அரசு ஓட்டுநரை நான் வேலைக்கு எடுப்பேன், நானே காரை வாங்கி கொடுப்பேன், ஓட்டணும், சம்பளம் கொடுப்பேன், கவர்மெண்ட் வேலை. இப்போ நீ இந்த சுகி ஸ்மோட்டோ இருக்குல்ல, ஸ்டாப், அவனை பூரா என்கிட்ட கூப்பிடுவேன். இந்த வரு பைக்கு நீ வச்சுக்கிறியா, நான் தரேன், நீங்கள் வா. இப்போ ஃபோன் வருது நெய்தல் அங்காடிக்கு, ஐயா ஒரு 1/2 கிலோ மீனுங்கய்யா, மத்தி மீன் அனுப்பிவிடுங்கய்யா. ஐயா வஞ்சரம் இருக்கா, ஓகேங்கய்யா, வஞ்சரம் இருக்கா, வஞ்சரம் அனுப்புங்க. ஐயா அப்படியே வீடியோவில் கட்டுங்க. இந்த பாருங்க, இதாங்க நெய்தல் ஐயா, இது வந்து சங்கர் ஐயா, இது எதுங்க வேணும் ஐயா, அந்த வெள்ளை வாவலில் ஒரு 1/2 கிலோ போட்டு விடுங்க, போட்டு டக்குன்னு கொடுத்துருவாப்பா, டோர் டெலிவரி.
காசு வாங்கிட்டு வந்துடுவான். எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும். இந்த மீனை வெட்டி பேக் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் தேவையில்லை. மீனை கொண்டு கொடுத்துட்டு எவ்வளவு பில்லு கலெக்ட் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் தேவை. படித்தவன் படிக்காதவனுக்கு அரசு வேலை. நெய்தல் அங்காடி. இப்போ என்ன பண்ணுவேன், நெய்தல் படை நானே கட்டுவேன். நான் சொன்னேன், நீ சிரிச்ச. அங்கே வந்து பினராயி விஜயன் ஆரம்பிக்கும் போது பல்ல இழிச்ச. அதான்டா நான் சொல்கிறேன். சேலத்தில் இதை பேசிட்டேன்னு என் மேலே வழக்கு போட்டு வச்சுருக்கான். இந்திய இராணுவத்தை ஆமதிச்சேன்னா பாரதி செய்த இராணுவமாடா. ஒரு மீனவனை கூட என் மீனவனை காப்பாற்றலை. என்ன பண்ணுதுன்னு கேளு. மீனவன் பூரா என் சொந்தக்காரன். நீ நினச்சிக்க நீ மீனவனா? இங்கே இருக்கிறவன் கடலில் மீன் பிடிக்கிறான், நான் கம்மாயில் மீன் பிடிச்சேன். அப்போ நானும் மீனவன் தானே. நான் வேட்டையாடினேன். பள்ளி கல்லூரி விடுமுறை நாளில் முயல் அடிக்க காட்டுக்கு போனேன், மலைக்கு போனேன். வேட்டை நான் குறவேன். கீழே இறங்கினேன். ஆடு மாடு 1000 ஆடு இருந்துச்சு எங்கள் வீட்டில். 15 பசு மாடு இருந்துச்சு, உழவு மாடு இருந்துச்சு. மேய்ச்சேன் நான் 1000 கோன். அப்புறம் விவசாயம், எப்பவும் விவசாயம் பண்ணுவேன். அப்போ நான் வேளாளர். அப்புறம் மீன் பிடிச்சேன். என் சொந்தக்காரன் கடலில் பிடிச்சேன், நான் கம்மாயில் பிடிச்சேன். நான் மீனவன். உனக்கு புரியுதா? நீ எந்த இடத்துலையும் என்னை பிரிக்க முடியாது. நாங்கள்லாம் ஒன்று. அப்போ நெய்தல் படை கட்டுன்னு இராணுவத்தை அவமதிச்சிட்டேன்ற. என் இராணுவம் என்னை காப்பாற்றிருந்தா இங்கே பாரு என்ன பண்ணுறான்னு பாருங்க. கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் கலட்டிட்டு உடையெல்லாம் நிர்வாணப்படுத்தி முட்டிக்கால் இருக்குல்ல, பல வளர்க்குற வெயிலில் தகடு இருக்குல்ல, தகடு ஸ்டீல் தகடு நல்லா காய வச்சு அது மேலே முட்டிக்கால் போட வைக்கிறது. இவன் சரக்கடிக்க கச்சத்தில் போய் இருந்துக்கிட்டு என் மீனை கொண்டு வர சொல்லி டவுசரோடு இருந்து சரக்கு அடிச்சுட்டு சுட்டு சுட்டு தர சொல்லி சாப்பிட்றது. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் தெரியாத? எல்லாம் என் சொந்தக்காரன் என்கிட்ட சொல்லிட்டு தான் படுப்பான், அழுவான். ஏன்? ஒரு நாள் இவன் தான் இதற்கான முடிவையும் விடிவையும் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. மனப்பாடமாக வச்சிருக்கேன் பாரு, மனப்பாடமாக வச்சிருக்காரு. தண்ணியை கீழே எடுத்து ஊற்றிடுவான் அயோக்கிய நாய். தண்ணியை தாகம் தாகம்னு அடிக்கும் போது வறண்டு உடல் வழியில வேர்வை ரத்தம் வெளியேறும்போது தண்ணின்னு கேட்கும்போது மீனின் ரத்தத்தை நக்கி குடி என்று சொன்ன அயோக்கியம். ஒரு காட்சி இதுல இருந்து மறையாத அப்படியே வச்சிருப்பேன். என்னைய மாறி வன்மங்கொண்ட ஒரு மிருகத்தை நீ உலக வரலாற்றை சந்திச்சிருக்க முடியாது. தம்பி, என் தம்பி பாலச்சந்திரன் அப்படி செத்து மல்லா காஞ்சு குண்டு தாங்கியிருந்தான் பாரு. அந்த காட்சி என் ஆள் மனதில் அப்படியே படமா இருக்கு. இதுக்கு பதில் சொல்லாம ஒரு சிங்களன் தப்பிக்க முடியாது. சும்மா இந்த கிராமத்தில் வந்து கத்திக்கிட்டு இருக்கான், சீமா நினச்சிக்கிட்டு இருக்கா நீ. ஆள் சின்னாலு வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ, வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். ஏன்னு கேள, இழப்பதற்கு ஒன்றுமில்லாதவனிடத்திலே சவால் விடாதேங்கிறான். எனக்கிட்ட இழக்கிறதுக்கு ஒரு மயிரும் கிடையாது. உயிரும் மயிரும் எனக்கு உதிர்ந்தால் ஒன்றென்றறிக வைரம் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டும் ஒன்று தான். பாதி மயிர் போயிடுச்சு, கவலைப்படல. பாதி உயிர் தான் இருக்கு. போனா போட்டு இனத்துக்காக எப்படின்னு சாகிறதாயிருச்சு. செத்தா பிணம்னு சொல்ல போறான். இல்ல, சீமான் இனத்துக்காக செத்தாண்டான்னு சொல்லிட்டான். அவ்வளவுதானே, அவ்வளவுதான். புரட்சியாளர்கள் போராளிகள் எப்போதும் தன் சாவை அறுத்தப்படுத்துகிறார்கள், புனிதப்படுத்துகிறார்கள் என்கிறான். அப்படிதான் பழனி பாபா இருக்கார் பாருங்க. அப்படிதான் எங்க அண்ணன் தமிழரசன், அப்படிதான் என் தம்பி விக்னேஷ், அப்படிதான் எங்க மூத்தவர், அப்படிதான் என் மாமன் சாகுல் ஹமீது, அப்படிதான் என் தாத்தா காகிதம் இல்லது, அப்படிதான் எங்க அப்பா எங்க தாத்தா கலியபெருமாள், அப்படிதான் எங்க சியா வீரப்பன், அப்படிதான் எங்க தாத்தா இமானுவேல் சேரன், அப்படிதான் எங்க பாரதி, அப்படிதான் ஜீவானந்தம், அப்படிதான் மறைமொழிகள், அப்படிதான் எங்க தாத்தா கக்கன், அப்படிதான் எங்க தெய்வ திருமகன், அப்படிதான் எங்க பெருந்தலைவர் காமராஜர், அப்படிதான் எங்க யாரு சங்கரலிங்கனார். எல்லாம் இந்த பக்கம் பார் பாவலர் ஏறு, அந்த பக்கம் எங்க பெரிய தகப்பன் நம்மாழ்வார், அந்த பக்கம் தேவனைய பாவானார். இவன் எல்லாம் தன் மரணத்தை சரித்திரமாக்கியவன், சாவை சரித்திரமாக்கியவன், மரணத்தை புனிதமாக்கியவன். இதனால நெய்தல் படை எப்படி கட்டுவா சீமான்? டோட்டலி வேற எவனுக்கும் வாய்ப்பு கிடையாது. கம்ப்ளீட் நெய்தல் படையில ஒரு மீனவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. சிரிக்கிறதுக்கு சொல்றேன், சீரியஸா சொல்றேன், சத்தியமா பேசுறேன், தலைவன் மேனே அணைய சொல்றேன், கட்டிடுவேன். இதை கேட்டு இப்பவே ராணுவத்தில் அண்ணே நான் வந்துடுவானே, ஓய்வு பெற்று வந்துடுறேன். ஒருத்தன் ஓய்வு பெற்று என்னையே பாதுகாத்துக்கிட்டு தெரியான், ஒருத்தர் இருக்கா என் தம்பி பூமி, அது மாதிரி பல பேர் கிளம்பிட்டு இருக்கான். இருடா கொஞ்ச நாள் இருடா, இன்னும் கொஞ்ச நாள் வந்து மேலே வந்துக்கிறேன். வந்தவொடனே மீனவர்கள் எடுப்பேன். நோ உடல் தகுதி, நோ கல்வி தகுதி. அப்போ என்ன, அவனுக்கு முதல் தகுதி படம் ஓட்ட தெரியுமா? ஓட்டி காட்டு. ட்ரெயினர் எடுப்பார், அருமையாக ஓட்டாருங்க.
நீஞ்ச தெரியுமா? தெரியுங்க. ஃபிட்டு எடா இராணுவத்துக்கு. அப்புறம் பயிற்சி கொடுத்துருவேன். பயிற்சி கொடுத்து எங்கல்ல நான் ஒரு நெய்தல் படைக்கு ஆள் எடுப்பேன். நீ பெட்ரோல் கொண்டு வா, நீ சோறு கொண்டு வா, நீ தண்ணி கொண்டு வா, எது கொண்டு வரீங்கள, இந்த கையெறி குண்டு கொண்டு வா, இந்த துப்பாக்கி கொண்டு வா. அவன் தொட்டான்னு வச்சுடா, ஆடுறா படக தூக்குடா தூக்குடா. வெறுமனே கடலுக்குள் சாவதற்கு பதிலாக அவனை கொன்னுடி செத்து படா. இன்டர்நேஷனல் இஷ்யூவாகடா என்ற தாண்டா வரணும். நான் பேசிக்கிறேன் தம்பி. நான் இந்த நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறது என் ஆத்தா அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறத பார்க்கறதுக்கு இல்லை. என் மீனவ சொந்தங்கள், என் அக்கா தங்கச்சி தாலி அறுத்தவன் தலையை அறுக்கிறதுக்கு இங்கே உட்கார்ந்துருக்கேன். தொட்டா தொலைச்சு போடுவேன், ஓடிப்போ. ஏய், எல்லை தாண்டி வர்றான்னு என்னை சுடுறீல, படகு பறிக்கிறீல. கேரளா மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா சொல்றா? ஏன் நீ அவனை தொல்ல? ஏன்? அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான். தொட்டா கொண்டு வருவேன். தொட்டான் இத்தாலி கடற்படை வீரன், தொட்டான் 2 பேரையும் பிடிச்ச ஜெயிலில் போட்டான். 2 கோடி தண்டை விதிச்சு மீனவர் குடும்பத்துக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுத்தான். இந்திய பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேச வச்சான். ஆய்வு விவாதம் நடத்தினான், விசாரணை. ஆய்வில் போய் தாக்கல் அறிக்கை செய்யறான். இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம்னா 2 கடற்படை வீரனுக்கு, இத்தாலி வீரனுக்கு. இந்த அறிக்கை இலங்கை வீரர்கள் 850 மீனவனை சுட்டவனுக்கு ஒன்றும் இல்லை. அவன் 1 கோடி தண்டை வாங்கி கொடுத்தான். நான் செத்து விழுந்த போது நெத்தியில ₹1 போட்டு வைக்க ₹1 காசு இல்லை. எவ்வளவு வன்மை எனக்குள்ள இருக்கும். எப்படி? அவனை ஏன் சுடல? கொன்றுவான். நான் வந்து உட்கார்ந்து சுட்டு பாரு, நான் உன்னை கொன்றுவேன். அவன் இங்க வந்து கச்சத்தீவு வரைக்கும், இந்த நான் வேதாரணி வரைக்கும் விரட்டி சுட்டு போவான். அது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இல்லை. ஆனா நாங்க போன எல்லை தாண்டி மீன் பிடிக்க போயிட்டான். என்னடா எல்லை வச்சிருக்க? சரி, நடந்துருச்சு. இனிமேலாவது பாருங்க, இந்த என் பெரியத்தா சின்னத்தா அப்பனாத்தால நான் நம்பி போயிடல. இந்த 2 பேர்லையும் பிதிங்கி நிற்கிறான்ல என் தம்பி தங்கச்சிகள், இந்த பள்ளிக்கூட இவனை நம்பி தான் நான் வேலை செய்யறேன். ஏன்னா நான் ஈழத்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சின்ன சின்ன பதாகைகள் இப்படி வச்சிருப்பாங்க. இந்த பதாகையில பச்சிலம் குழந்தைகள் அப்படி பார்க்கும். என் தங்கச்சிகள் பிஞ்சு மழலைகள், அக்கா அண்ணா அந்த போர்ல அப்படி நிக்கிறதுக்கு படம் இருக்கும். உங்களுக்கு கையளிக்கப்பட்ட இந்த போரை, இந்த போராட்டத்தை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா அக்கா, எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா அண்ணா, எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா அம்மா அப்படின்னு கேட்கிற வாசகங்கள் இருக்கும். அதன் அர்த்தம் புரியுதா? வாழ முடியல, நீ அடிமையா இருக்கிற, சுதந்திரமற்று இருக்கிற, ஒரு உரிமையும் உனக்கு இல்லை. அந்த உரிமையை பெறுவதற்கு, இந்த அடிமை தலையை அறுப்பதற்கு நீ ஆயுதமேந்தி போராடுற. உன் காலத்திலே நீ போராடி விடுதலை பெற்று தரப்போறியா, இல்ல அந்த போராட்டத்தை, அந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறியா, அடுத்த தலைமுறைக்கும் கடத்த போகிறியாங்கிறதா அந்த கேள்வி. அதனால நான் நாதியற்று நடுத்தருவில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு பின்னால் வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு இந்த நிலையை நான் தருவதற்கு தயாராக இல்லை. அவன் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ்கிற தமிழ் தேசிய மகனா இருக்கணும். என் கடல் கொண்டே வருவேன். நீ உள்ள போனீங்கன்னா நீ எங்க அவனை தொட சொல்லு பார்ப்போம். நெய்தல் படை எப்படி கட்டுவா சீமான? வெயிட் அண்ட் சி, பொறுத்திருந்து பாரு என்ன பண்றேன். நான் உழவை வேளாண்மை அரசு பண்ணியாக, ஆடு மாடு அரசு. ஐயோ, இந்த பிச்சைக்கார பயிலுக தான் வீட்டுக்கு 2 நாட்டுக்கோழி கொடுத்தாங்க, ஒரு மாடு கொடுத்தாங்க, ஆடு கொடுத்தாங்க. ஏன்னு கேளுங்க, வீட்டுக்கு வீடு வளர்த்தா வறுமை ஒளிஞ்சிரும்னா வீட்டில் வளர்க்க சொல்லி நீ 1 மாடு கொடுத்தாய், 1 ஆடு கொடுத்தாய், 2 கோழி கொடுத்தாய். நான் ஒட்டுமொத்த தேசத்தின் வறுமையை ஒழிக்க நாட்டில் வளர்ப்பேங்கிறேன். தட்ஸ் ஆல். இதுல என்னடா உனக்கு புரியுது? ஏடா எண்ணெய் வித்தா 50,000க்கு வேணாது வாங்குவானாடா? ஒரு ஆடு வித்தா 50,000டா. பைத்துக்காரப்பல 1 கிலோ கறி 1000 ரூபாடா. பீச்சக்கர உன் விரலை வெட்டி வைத்தா நாய் விட வாங்காது, தூணு போயிடும். என்ன பாயாவுக்கு கால், ஆட்டுக்கால், காதை திம்பியலாங்கிற, காதை சுட்டு தின்னுவாரு. வெதுன்னு சுட்ட முறுக்கு மாதிரி இருக்கும். ஒன்னதும் இல்லை. சுவரொட்டிக்காக காத்து நிற்பான் இருக்கும்போது. சுவரொட்டியா தாத்தா, சோரொட்டி அப்படின்னு அடிச்சொன்னு போய் சுட்டு திங்கிறது.
அதெல்லாம் தின்னதுனால தான் இவ்வளவு தெம்பா இருக்கு. இவங்க எனக்கெல்லாம் வாய்த்திருச்சு. என் தம்பி தூத்துக்குடியிலேருந்து எங்கள் அண்ணன் எர்னஸ்டோ மீன் பெட்டி பெட்டியாக போட்டு விடுவாருங்க. மீனம் பக்கத்தில் வந்து இறங்கி வரும். அர்த்தத்தில் சொல்கிறேன், கண்ணீரோட சொல்கிறேன். வரும்போது அந்த மீனை எடுத்து பிரித்து பார்த்தா வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி மீனெல்லாம் எவனும் பார்த்துக்க முடியாது. அப்படி செவப்பாக இருக்கும், அறுத்தா பால் போல் இருக்கும். அண்ணே அப்படின்னா, அண்ணே இதெல்லாம் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் கிரேடு, ஏ கிரேடு, நமக்கு இங்கே இல்லை, பூரா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியை. நாங்கள் வெம்பாடு போட்டு கடலில் போய் பிடிச்சி சூடு வாங்கி அடி வாங்கி மிதி வாங்கி எவனோ வெள்ளை கறந்திங்கிறதுக்கு எல்லா மீனையும் அறுத்திடுறது. எங்களுக்கு ஓர கடலை, இந்த கட்டுமதுக்கு சூறப்பொடி காரப்பொடி, இந்த மத்தி மீன் இதை போட்டுருது. அதனால என்ன சொல்கிறேன், நோ எக்ஸ்போர்ட்டு. என் மக்களுக்கு மீதியை நானே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஐயா ஸ்டாலின் சொன்னார் தெரியுங்களா, தமிழ்நாடு அரசு என்று முத்திரையிட்டு இனி ஏற்றுமதி நடக்கும். எது? குவாட்ரு, விஸ்கி. என்ன சிரிக்கிற? தமிழ்நாடு அரசோட பைத்தியக்கார, தமிழ்நாடு அரசு அது ஒன்று தான் தயாரிக்குது. சரி, 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபா அமெரிக்காவில் கருப்பட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுமா? சொல்லு. முருங்கைக்காய் என்ன விலை? முருங்கைக்கீரை என்ன விலை? மண்பான சட்டி என்ன விலை? என்ன விலை? மீன் குழம்பு வைக்கிற ஒரு சட்டி 13,000 ரூபா, கைத்து கட்டில் 40,000 ரூபா. ஏற்றுமதி செய்வியா? என் தம்பி ஏற்றுமதி செய்கிறான், முத்துக்குமார், நாகர்கோவிலிருந்து. ஏன் அமெரிக்காவில் பார்த்து நான் போட்ட உடனே இறங்கி அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டாங்க. மாதம் 2 லட்சம் சம்பளம் தூக்கி போட்டு வந்து திருநெல்வேலியில் மண் எடுத்து பானை செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் என் தம்பி, மாவட்ட செயலாளர். வச்சு கிடக்குறது. இந்த ஆட்டம் பத்தாது, கடலை காப்பாற்றணும்னா ஒரே வழி இருக்குது. ஒரே வழிதான் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரே வடிவு. இந்த முன்னாடி இருக்கார் பாரு, இவர் தான். இவருக்கு ஒரு ஓட்டை போட்டு மொத்தமா சரி பண்ணி. இந்த இருக்கு பாரு, இந்த கச்சா எண்ணெய் கழிவு கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். இதெல்லாம் என் பிள்ளை எழுதி வச்சிருக்காங்க. எங்க நடந்தது? எங்க ஊர் எண்ணூர்ல தான் கொட்டிருச்சு. அதிகாரி யாரு தெரியுமில? இந்த இருக்காரு பாருங்க, எங்க ஐயா கக்கன். அந்த இருக்காரு பாருங்க, கக்கன் இருக்காரு. அந்த அங்க இருக்காரு பாருங்க, மறைமலை அடி பக்கத்துல, அவரோட பேத்தி. கக்கன் பேத்தி, நான் பேரன். பாசா இருக்கும்ல, வந்தோடனே வாங்க வாங்க, என்னங்கம்மா? கடல் நெய் எண்ணெய் கொட்டிடுச்சு, என்னம்மா பண்ணிருக்கேன்? இந்த அள்ளிக்கிட்டு இருக்கோம். அவன் எதில் அள்ளுறான்னு தெரியுமில்ல? அந்த பக்கத்தில் வச்சிருக்கு பாரு எண்ணி, வாலி. ஏய் விஞ்ஞானம், டிஜிட்டல் இந்தியா, டெவலப்பு வாலியில். அங்க வெளிநாட்டில் மோடி, இந்தியாவை கண்டு உலகம் வியக்கிறது. கீழே உங்க பிள்ளை சீமான், ஆமா கடல்ல கொட்டின எண்ணெய வாலிக்கிட்டான்னா உலகம் வியக்காம என்ன செய்யும்? ஒரு பிக்காலி. இங்க ஒரு தட்டிப்பார் வலையொலியில், சின்ன நாடு, வரைபடத்தில் எங்க இருக்குன்னு தெரியாது, என்ன கடல்ல கொட்டிடுது. கிளைடர் விமானத்தில் வர்றான், இந்த தட்டான் பூச்சி மாதிரி கிறு பறந்து, பொடி இருக்குல்ல, பொடி வெள்ளையா மாவு பொடியை சர 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 கொட்டிட்டு ஓடிடுறான். ஒரு அரை மணி நேரத்தில் கிரு கிரு கிருன்னு சுற்றி வந்து அப்படியே இறங்கி அணியில் போய் பாயை எப்படி சுருட்டுவ, பாயை எப்படி சுருட்டுவ, இந்த ரொட்டி சென்றதுக்கு மாவுலாம் அப்படி தட்டிட்டு எப்படி சுருட்டுவ, அப்படி இங்கே நம்ப முடியல, உண்மையிலேயே நடந்தது. அப்படியே சுருட்டி 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 கர 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 கரன்னு அப்படியே கிரேனில் தூக்கிட்டு ஓடிடுறான். கடல் சுத்தமாயிடுது. இவங்க வாலிக்கிட்ட ஒரு வாரம் அள்ளி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் கேட்டேன், மீனவர்களே என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சொல்லிங்கன்னா மீன் வாங்க மாட்டாங்க, இந்த மீன் நஞ்சாயிரும்னு பயப்படுவாங்க, அதனால ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு பேசுங்கன்னா எல்லாம் என் சொந்தக்காரன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் அள்ளிடுவாங்க, அதெல்லாம் காடல், அது மீன் அங்கிட்டு இருக்கு. சும்மா அதை சொல்லியிருப்பான் அந்த அக்கௌண்ட்மெண்ட். நாங்கள் அந்த முன்னாடி 2 தலைவர்களை கூப்பிட்டு பேசி சரி பண்ணிட்டான். ஒருத்தன்ட கேட்டேன், என்னென்ன அண்ணா இந்த கப்பலும் அப்படி டங்குன்னு மோதிருச்சு, எண்ணெய் கொட்டிடுச்சுன்னா. அந்த ஒரு படத்தில் ஒரு முனியில் பேய்க்கும் சண்டை மாதிரி கப்பலுக்கும் சண்டை. ஏண்டா இந்த கப்பல் நிறுத்தி இருக்கிறது தெரியும், அங்கேருந்து கப்பல் வர்றது தெரியும், ரெண்டுக்குமே அவன் அலாட் பண்ணி அங்கங்கே சிக்னல் கொடுத்து நிறுத்திருப்பான்ல. எப்படி மோதிச்சு வம்படியாக கொட்டினாங்க. ஒரு வாரம் அழுனாங்க. திருப்பி நான் போனேன், நிறுத்திட்டாங்க அல்றத. ஏன்னு கேட்டேன், அதுவா சரியாயிருட்டாங்க. இவ்வளவுதான் இவங்க தொழில்நுட்பம், இவ்வளவுதான் நம்ம மேலான அக்கறை. கடற்கரையில் இருக்கிற கிராமங்களை குடிசைகளெல்லாம் காலி பண்ணிட்டு வேற இடத்துல வீடுன்னு. அந்த இடத்துக்கு என்னன்னு பார்த்தா பட்டா
நடு கடல் ஓர கடல் இருக்குல்ல, கடலுக்குள்ளே இருக்குது அந்த பட்டா. என்ன இதுக்குள்ளே இப்படி போய் வீடு கட்டி வாழ்வான்? அப்படி என்ன பட்டா என்ன கொடுத்தாங்க வச்சுருக்கேன், அங்கே போய் கட்டிக்கின்ட்டு. கடற்கரையில் எனக்கு வீடு இருந்தால்தான் என் வலையை இங்கே உலர்த்துவேன், படகை இங்கே காயப்படுவேன், படகு அங்கே இருக்கும். நாங்கள் படகை இங்கே வச்சுக்கிட்டு படகை என் கடற்கரையில் வச்சுட்டு வீடு 1 கிலோமீட்டருக்கு அங்கே இருந்தா எப்படி நான் எப்படி வந்து எப்படி போகிறது வர்றது, மீன் பிடிக்கிறது? அப்போ என் வாழ்விடங்களை விட்டு என்னை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டமே ஒழிய கடல் அவனுக்கு இருக்கக்கூடாது. பன்னாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் சொந்த காடாகணும், வேட்டை காடாகணும். நிலமானது போல அந்த கடலும் ஆகணும். கடலுக்குள்ளேயும் மீத்தேன் இருக்கு, கடலுக்குள்ளேயும் மீத்தேன் இருக்கு, அதை எடுப்பான். உங்களுக்கு தெரியுமா, காற்று வெளிமண்டலத்தை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பதற்கு இருக்கிறது ஓசோன் காற்று தான். அந்த ஓசோன் காற்றை நிலத்தில் இருக்கிற துளசி கிளசி இந்த செடிகள் எல்லாம் கொடுப்பதை விட, மரங்கள் கொடுப்பதை விட, கடலுக்குள் இருக்கிற நீல பச்சை பாசி இருக்கு பாருங்க, நீல பச்சை பாசி, அதுதான் 70 விழுக்காடு ஓசோன் காற்றை மேலே அனுப்புதுங்கிற. நீ அந்த அந்த ஓசோன் அந்த நீல பச்சை பாசியும் காலி பண்ணிட்டேன்னா கதை முடிஞ்சிடும். அவ கடல்னா வெறும் தண்ணின்னு நினைக்காத, அவன் நம் தாய், அதை பாதுகாக்கணும். இங்க பாரு, உலக மனிதர்களின் உணவு தேவையில் 33 விழுக்காடை மீன் பூர்த்தி செய்கிறது. அந்த மீனை கடலம்மா நமக்கு தருகிறார். 33 விழுக்காடு உணவு. கடல்ல மீன்பிடி தொழில் நின்றால் 33 விழுக்காடு சாக வேண்டியதுதான். மிக உயர்ந்த புரோட்டீன் சத்துள்ள உணவு மீன். இவன் ஏதாவது ஒரு மீனவனை சேர்த்துருக்கானா? கிரிக்கெட் விளையாட்டில் அந்த ஜெயசூர்யான்னு ஒருத்தனை சிங்களத்தில் எடுத்தான், எத்தனை 6 அடிச்சான்னு பார்த்தியா? காரணம் மீன் தான். போட்டவன்னு அடிப்பான் பாரு. ஆமக்கறி கேள்விப்பட்டிருக்கேன்? ஆமக்கறியை வந்து நான் சாப்பிட்டதில் தலைவர் போட்டாருன்னு எள்ளி நகையாடுறான். அவ்வளவு சத்து. என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்க, தொடர்ச்சியாக சாப்பிட முடியாது. சாப்பிட்டா என்ன ஆகும்? மசில் டைட் ஆயிரும், அப்படி கிங்கா மாதிரி வருவான். என்னடா ஏன் இராணுவத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்ல 15 நாளைக்கு ஒரு தடவை பரிமாறப்படும்னா, எல்டிடியில் நாளைக்கு ஆயுதத்தை எடுத்து இயக்கும் போது மசிலாம் டைட் ஆச்சுன்னா சரக்குன்னு எடுக்க முடியாது. இப்போ உனக்கு வித்தியாசம் சொல்ற மாதிரி அர்னால்டு, வேண்டேம், ஜெட்லி, புருஸ்லி, ஜெட்லி, ஜாக்சன் 2 பேரையும் சினிமாவில் பாரு. அர்னால்டு ஒரு கையை இழுத்து ஒரு பஞ்சு இப்படி குத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, வேண்டாம் ஒரு பஞ்சை குத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, புருஸ்லியும் ஜெட்லியும் குத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாரு. நீ ஒரு தடவை குத்தி முடிக்கிறதுக்குள்ள அவன் 10 குத்திவான். அப்படின்னா அப்படி இருக்கும், அப்படி அவ்வளோ ஃபாஸ்ட் சக்கு 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 சக்குன்னு குத்திப்பான். நீ ஒரு குத்துறதுக்கு இல்லை. அப்போ ஏன்னா மசில் டைட்டானா இயக்கம் மெதுவாயிருது, மசில் ரிலாக்ஸ் இருந்தால் பறக்கும். அதனால அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், இவையெல்லாம் உன்னை ஏமாத்தணும்னு நினைப்பான், நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அவன் உன்னை ஆள நினைக்கிறான், எல்லாரையும் போல நீ வாழணும்னு நான் நினைக்கிறேன். என்னை புரிஞ்சுக்க. ஆமாம், நீ வாழா நான் நினச்சா வாழு தான், நீ அவளா நினச்சா அவன் நினச்சானா அவளு தான். அவர் சீமான் அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரி, சீமான் அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரி, சீமான் இந்துக்களின் விரோதி. யார் தான்டா அப்போ? நான் யார் தான்? அண்ணாமலை வந்து திமுகவின் பி டீம்ங்கிறாரு, திமுக ஒரு பிஜேபியின் பி டீம்ங்குது. நான் தாண்டா உண்மையிலே மெயின் டீம், நான் சோலோ ஹீரோ, நீங்களாம் குரூப் டான்சர்ஸு. நீ ஒரு 10 டான்ஸரோட ஆடுவ, நீ ஒரு 10 டான்ஸரோட ஆடுவ, எல்லாம் என்னை சுத்த ஆடுவிய, நான் தனியா ஆடிக்கிட்டு இருப்பேன். நான் சோலோ டான்சர். என்ன ஹீரோ? ஐ அம் த ஹீரோ. சும்மா. அதனால என் அன்பு மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பூமி தாயை கடல் தாயை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையில் இருக்கு. நீ கடவுளை காப்பாற்ற போராடாத, உன் கடவுளை காப்பாற்ற போராடு. நீ சாமியை காப்பாற்ற போராடாத, பூமியை காப்பாற்ற போராடு. இது 2ம் தான் உனக்கு வணங்க பல கோடி கடவுள், பல கோடி சாமி, வாழ ஒரு கடல் ஒரு பூமி தான். அதை நன்கு உணர்ந்து நீ வேலை செய்யணும் ராஜா, வேலை செய்யணும்.
அண்ணன் நிறைய பேசுவேன், மறுபடியும் வருவேன். இப்பதானே தொடங்கியிருக்கேன், மறுபடியும் வருவேன். எனக்காக வருவேன், உனக்காக வருவேன், நமக்காக வருவேன். நாம பிறந்த பெருமைமிக்க இனத்துக்காக வருவேன். இந்த இனத்தில் பிறக்க போகிற அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்துக்காக வருவேன். நீ எனக்கு ஒன்னும் செய்வனா, என் தோளுக்கு துணையா நில்லு, நான் உனக்கு உயிரா நிற்பேன், உயிரா நிற்பேன். அதனால தைரியமா இருங்க. நமக்கு ஒரு காலம் வருது, கடற்கரை நமதாகுது. மீனவர்களின் வாழ்வை எப்படி செழுமையாக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால் நீ அதை பற்றி கவலையே படாத. உன்னில் ஒருவன், உனக்குள்ளே இருந்து ஒருவன் வர்றான்னு நினச்சிக்க. முதல்ல என் தங்கை சொல்லுதில்ல, மீனவர்களுக்கு ஏன் நீ பழங்குடி மக்களில் சேர்க்கலைன்னு. பழங்குடி மக்களில் சேர்க்க வேண்டும் என்று 2016 ஆட்சியின் வரைவில் மக்களரசு.com தட்டிவார் நான் தான் கொடுத்துருக்கேன். மீனவர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்க வேண்டும். ஆதி தமிழ் குடிகளுக்கு தேவேந்திரர் பறையர் அந்த குறவருக்கு எப்படி ஒதுக்கியிருக்க பழங்குடி மக்களுக்கு அப்படி ஒதுக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கிறது நான் தான். நான் ஒதுக்குவேன். அவன் அங்கீகரிக்கல போல, நான் வந்தா அங்கீகரிக்க வைப்பேன். அதனால கச்சத்தீவை மீட்பேன். எப்படி மீட்பாய் அதை சொல்லிட்டேனே, எப்படி மீட்பேன் நீ பாரு. அவன் வரமாட்டான், கச்சத்தீவு எல்லைக்குள்ள வரமாட்டான். நான் உட்கார்ந்துட்டா வரமாட்டான், உண்மையிலே வரமாட்டான். அதனால ஒரே ஒரு தடவை போய் கச்சத்தீவில் பெரிய படமாய் தலைவர் படத்தை ஒரு 50 அடிக்கு வச்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, வரமாட்டான். நீ பாரு என்னென்ன வித்த காட்டுறேன்னு பாரு. அதுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரே ஒரு ஓட்டு இந்த விவசாயிக்கு போட்டு நீ பாட்டுக்கு போ, மீதி அண்ணன் பார்த்துக்கிறேன். தைரியமா இரு, கவலைப்படாத. இப்போதைக்கு தன்மானம் இழந்து நாம் அவமானப்பட்டு இருக்கிறோம்ங்கிறத நீ உணர்வ. ஒரு படத்தை பற்றி பேச போனவன பேசவில்லை, நம்மளுடைய கார் அங்கே போகல, நம்மளுடைய வண்டி அங்கே போகல, நம்ம ஆத்தால் அப்பனை அண்ணனை அடிக்கிறான், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலன்னா எவ்வளவு தன்மான இழப்புன்னு பாரு. அந்த மான ரோசம் உனக்கு இருக்கணும். இந்த வெறியெல்லாம் தேக்கி வைத்து அது விவசாய சின்னத்தின் வெற்றியாக மாற வேண்டும் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள் ஆழ்மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். நமக்கான அரசியலை, நமக்கான அதிகாரத்தை நாம் உருவாக்கி கொண்டு கைப்பற்ற நமக்கான அரசியலை உருவாக்கி கொண்டு வருகிறோம். இங்கே இருக்கிற நமது முன்னவர்களின் மூச்சுக்காற்று இந்த நிலத்திலே உழவது உண்மையானால் உறுதியாக நாம் வெல்லுவோம். அதை உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். நாம் தமிழராய் உங்களை இணைத்துக் கொண்ட உறவுகள் படிவங்களை எங்கள் தமிழ் உறவுகளிடத்தில் அளிக்கவும். எங்கள் தம்பிகள் உங்களிடம் அந்த படிவங்களை பெற்றுக்கொள்ள வருகிறார்கள். நாம் தமிழராய் உங்களை இணைத்துக் கொண்ட உறவுகள் எங்களோடு இணையவும். நன்றி. நாம் தமிழர் கட்சியிலே 100க்கும் மேற்பட்டோர் என் அன்பிற்குரிய அக்கா தங்கைகள் இந்த கட்சியிலே இணைந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து நான் பெரிதும் மகிழ்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் புரட்சி வாழ்த்துக்கள். புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு நாள் ஆறுதலாக சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. நாம் தமிழராய் உங்களை இணைத்துக் கொண்ட உறவுகள் உங்கள் படிவங்களை எங்கள் தம்பிகளிடம் வழங்கிவிட்டு செல்வோம். எங்கள் தம்பிகள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். நாம் தமிழர்.